இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த சிலுவையின் நாட்கள்ல அவர் எனக்காகப்பட்ட பாடுகள் எத்தனை பாடுகள், கல்வாரி சிலுவையில் எனக்காகப்பட்ட அடிகள் எத்தனை அடிகள், எனக்காக அவர் சிந்தின ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது. அவர் பட்ட பாடுகள்ல ஒரு துளி கூட என்னால் அன்றைக்கு அனுபவிக்க முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியாது. ஒரு சின்ன வேதனையை கூட இன்னைக்கு என்னால் அனுபவிக்க முடியல. எனக்காக இயேசு சிந்திய ரத்தம், அவர் பட்ட பாடுகள், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம் எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தினார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கத்தக்கதான ரூபம் அவருக்கு இல்லை, விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்கு இல்லை. அவருடைய முகங்கள் அலங்கோலமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் எத்தனை ஆசீர்வாதம் உள்ளவனா இருக்கிறேன், எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறேன். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. சிலுவையோ முன்னால், உலகமோ பின்னால்,